வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இதுவரை எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண அனைவர்களுக்கும், ஆதரவளித்து வரும் அனைவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வரவிருக்கிற நிலையில் சோசியல் மீடியா என்று சொல்லப்படுகிற சமூக வலைத்தளங்களில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் அனைவரும் பார்த்து வருகின்றீர்கள். ஒரு புதிய கட்சியின் வரவால் பாரம்பரிய கட்சிகள் கூட ஒரு பதற்றத்தை உருவாக்குகின்ற அளவிற்கு தேர்தல் நேரத்தில் இந்த புதிய கட்சியின் ரசிகர்கள், தீவிர வெறி கொண்ட ரசிகர்களுடைய வாக்குப்பதிவு, அன்றைய அவர்கள் நடந்து கொண்ட விதங்கள் எல்லாம் நிறைய வீடியோக்களில் பார்க்குறோம். இந்த வீடியோக்களை பார்த்து முடித்ததுக்கப்புறம் தொடர்ந்து அந்த கட்சியினுடைய ரசிகர்கள் அவர்கள் போடுகிற ஒவ்வொரு ரீல்ஸும் ஒரு பதற்றத்தை மட்டுமல்ல, ஒரு பயத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதாவது அந்த கட்சியோட தலைவர் அவர்களை ஒரு மலினமான நிலையில் வச்சுக்கிட்டு கவர்ச்சி என்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும், வசியப்படுத்துதல் என்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வைத்துக்கொண்டு சிறு பிள்ளைகளையும் பெண்களையும் தன் வசம் ஈர்த்து கொண்டு இந்த தேர்தலில் அவர் பங்கேற்றிருக்கிறார். அவர்களை உசுப்பேற்றி விட்டிருக்கிறார். அவருடைய போடுகிற ஒவ்வொரு ரீல்ஸையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட மனநிலை எங்கே போயிட்டுருக்குதுன்னு தெரியலை. தேர்தல் முடிஞ்சாச்சு. வழக்கமாக தேர்தல் நடந்து முடிந்த பிறகு வாக்கு எண்ணிக்கைகள் நடக்கும்போது மாதக்கணக்கில் நாட்கள் இருக்கும். ஆனால் இந்த தேர்தலில், இந்த 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவுகள் எண்ணிக்கை ஒரு வாரம் 11 நாட்கள் நிர்ணயித்திருக்காங்க. வாக்குப்பதிவு பெட்டிகள் எல்லாம் பாதுகாப்பு அறைகள் இருக்குது. அந்தந்த அரசியல் கட்சிகளுடைய வேட்பாளருடைய முகவர்கள் இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டிருக்கின்றனர். இதற்கு இடையில் இந்த சமூக ஊடகங்களில் வருகிற அந்த நடிகரோட கட்சியின் அந்த பதிவுகளை பார்க்கும்போது என்னதான் நடக்கப் போதோ தெரியலையே அப்படிங்கிற அளவுக்கு நன்கு படித்தவர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள், அறிவு சார்ந்த மக்கள்லாம் பயந்துகிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு எலெக்ஷன் பார்த்ததில்லைன்னு சொல்கிறாங்க. இது மாதிரி ஒரு பதற்றத்தை உருவாக்குகிற சூழ்நிலை இல்லைன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நடிகரை அவருக்காகவே எல்லாமே செய்யணுங்கிற மாதிரியே இந்த மக்கள், இந்த பெண்கள், குறிப்பாக பெண்கள் பேசுகிறாங்க. இந்த பெண்களுடைய பேச்சுக்கள் எல்லாம் ஒரு பயத்தை உருவாக்குது. ஒரு அம்மா சொல்கிறாங்க, தேர்தல் முடிவில் ஸ்டாலினோ எடப்பாடியோ யாராவது ஆட்சி அமைச்சாங்கன்னா எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள்லேருந்து எங்கள் குடும்பத்தையே மருந்து குடித்து தற்கொலை பண்ணிக்கோன்னு சொல்கிறாங்க. இது என்ன மனநிலை இது? அந்த தலைவருக்கு கொஞ்சமாவது சிந்திக்கிற திறன் இருக்கா? திறன் இருந்திருந்தால் இந்த மாதிரி பேசியிருப்பாரா? கடைசி பரப்புரை நாட்டின் போது சிறு குழந்தைகளின் உணர்ச்சிகளை தூண்டி விட்டுருக்கார் அவர். தேர்தல் ஆணையத்தில் விதி இருக்குது, சிறு குழந்தைகளை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாது, சிறு குழந்தைகளை வாக்கு பொறுக்குகிற ஒரு விஷயத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இந்த நடிகர் பரப்புரையின் போது, கடைசி பரப்புரையின் போது யாருமே திரும்ப பதிலளிக்க முடியாது என்கிற தைரியத்தில் சிறு குழந்தைகளை பார்த்து, விஜய் மாமாவுக்காக உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுங்கள், மிட்டாய் வாங்கிறதுக்கு, ட்ரெஸ்ஸு வாங்கிறதுக்கு அடம் பிடிச்சி வாங்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி அடம் பிடிச்சி விஜய் மாமாவுக்காக அப்பா அம்மாவை ஓட்டு போட சொல்லுங்கள். அப்படி அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓட்டு போட சத்தியம் வாங்கிட்டு ஓட்டு போடுற பிள்ளைகளாக இருந்திருக்காங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. சின்ன பிள்ளைகள் கையிலலாம் செல்லு, அந்த செல்லில் வர ரீல்ஸுகள் எந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளுடைய மனநிலையை பாதிக்கிறது என்பதை கொஞ்சமாவது யாருமே யோசிக்கிறதில்லை. விளையாட்டாக ஒரு வீடியோ பார்த்தேன். மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஒருவேளை விஜய் தோற்று போனார் என்றால், அந்த கட்சி தோற்று போகிறது என்றால், ஒரு அப்பாவை சின்ன பையன் ஒரு வாளியை எடுத்து அடிக்கிறான். அது மேலே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் மேலே கொடுத்துருக்காங்க, என்னென்ன வீட்டில் கத்தி, கப்படா, கூர்மையான ஆயுதங்கள் இருந்தால் அதெல்லாம் எடுத்து ஒழிச்சு வைங்க. ஒருவேளை 4ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு தவறான முடிவு அந்த கட்சிக்கு கிடச்சிதுன்னா
பெற்றோர்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். பிள்ளைகளை பாதுகாக்க போய் பிள்ளைகள் மூலமாக பெற்றோர்களை பாதுகாத்து, இந்த பிள்ளைகளுடைய மனநிலை எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிள்ளைகளுடைய மனநிலை ஒரு வக்கிரத்தை உண்டாக்கிட்டாங்க. இது ஒரு அரசியல் தலைவர் செய்கிற வேலையாக இது. வெற்றி தோல்வி ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் நிச்சயம் இருக்குது. ஏற்ற இறக்கங்கள் உண்டு. வெற்றியையே சுவைத்து கொண்டிருந்த அரசியல் கட்சி எதுவும் இல்லை, தோல்வியையே சந்தித்து கொண்டிருக்கிற அரசியல் கட்சியும் இல்லை. மாறி மாறி தமிழ்நாட்டு மக்கள் ஒரு அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்திக்குவாங்க. 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாற்றம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒரு கல்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல்ட்டுங்கிற வார்த்தையை நான் தேடி பார்த்த பிறகு தான் தெரியுது. தன்னுடைய சுயநலத்துக்காக மக்களை தவறான வழியில் திசை திருப்பி அவருடைய மூளையெல்லாம் மழுங்கடிக்க வச்சு சிந்தனைகளை அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்ற மாதிரி ஒரு மனநிலை கொண்டவர்கள் தான். அவர் சொன்ன இது மாதிரி ஏற்கனவே ஜிம் ஜோன்ஸ் என்கின்ற ஒரு கல்ட் அவருக்காக கடைசி நேரத்தில் மக்களை விஷம் மருந்தி சாக செய்தான் என்று வரலாறு சொல்லுகிறது. எது எப்படியோ மே 4ஆம் தேதி ஒரு நல்ல ஆட்சி அமையணும், ஒரு நல்ல முதலமைச்சர் பொறுப்பேற்கணும், சமூகத்தில் ஒரு அமைதி நிலவணும், சமூக பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும், நாட்டு மக்களின் நன்மைகளை சிந்திக்கிற ஒருவர் முதல்வராக வேண்டும். இதுதான் அனைவருடைய நம்பிக்கை. காலங்காலமாக சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, மாற்றம் தேவை. சகஜம்தான். 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு மாற்றம் வேணும்னு விரும்புகிற மக்கள் மாற்றி வாக்களிப்பார்கள். தமிழ்நாட்டையே தலைகீழாக புரட்டி போடுவதாக நினைத்து கொண்டு ஒரு மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற ஒரு மனிதர் அதற்காக தன்னுடைய ரசிகர் வெறித்தனத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு தன்னை உயர்த்தி கொள்ள விரும்புகிற ஒரு மனிதர் எப்படி தமிழ்நாட்டுக்கு நன்மையை செய்வார்? இதுதான் மிகப்பெரிய வினா. சமுதாயம் அமைதிப்படணும், நல்ல ஆட்சி அமையணும் தான் அனைவரும் விரும்புகிறேன். மீண்டும் இன்னொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.